வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். இது வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். இது பலன் தரும் பதிகங்கள்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு புதுசா ஒரு பதிவு ஆரம்பிச்சிருக்கேன். இது என்னன்னா, நம்ம மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற என்னென்ன கஷ்டங்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா நான் ஒரு தொகுத்து வச்சிருக்கேன். அதுபடி அதுக்கு சம்பந்தப்பட்ட வழிபாடு, அதுக்கு சம்பந்தப்பட்ட பதிகங்கள குடுக்கலாம். இது நானா குடுக்கல. இது பல YouTubeல சர்ச் பண்ணி இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இன்று ஒரு தகவல் நம்ம சுதாமா சேனல் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஏற்கனவே கடன் தீர்க்கும் பதிகங்கள்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 பதிவு கொடுத்துருக்கேன். மக்கள்கிட்ட இருந்து எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அது. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முருகர், அப்புறம் அபிராமி அந்தாதி இந்த மாதிரிலாம் போட்டு கலெக்ட் பண்ணி போட்டுறேன். இப்போ இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. இந்த பதிகம் எப்படி வந்ததுன்னு நான் சொல்றேன். திருநெல்வேலை இது ஒரு அழகிய கிராமம். அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன ஆதாரம்னா விவசாயம். விவசாயம் பண்ணாங்க, நல்ல மகசூல், கடவுள் அவங்க நல்ல மகசூல் கொடுத்து நல்ல வருமானத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. நல்ல வருமானத்தை கொடுத்தோன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம அவங்களோட இதுவே மாறி போச்சு. நல்ல மகசூல் எடுக்கணும், நல்ல சந்தையில போய் விற்கணும், நல்ல காசு கொண்டாந்து அதை சேர்த்து பூட்டி வைக்கணும். இவ்வளவுதான். மற்றபடி இதை கொடுத்த கடவுளுக்கு அவங்க நன்றி சொல்ல மறந்துட்டாங்க. அப்ப சிவபெருமான் பார்த்தாரு, இவங்க இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டாங்க. வர்ண பகவானே, இவரை நீங்க கொஞ்சம் கவனி, இந்த கிராமத்தை கொஞ்சம் பார்த்துக்கோ, அவ்வளவுதான் சொன்னார். உடனே பின்னி பெடஞ்சு எடுத்துட்டாரு நம்ம வர்ண பகவான். ஊரெல்லாம் வெள்ளம், வீடெல்லாம் தண்ணி, கா இது பண்ணி கொடுத்த வளைச்சல் எடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில மூழ்கி வீணா போச்சு. அப்போ என்னடா இப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போ ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இது நமக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. நாம கடவுளை மறந்துட்டோம். நமக்கு இவ்வளோ மகசூல் கொடுத்து நமக்கு நல்ல வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுத்த அந்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்ல மறந்துட்டோம். அதனாலதான் இப்ப கடவுள் நமக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவங்க சொல்ல உடனே மழையும் நின்றுச்சு. அப்ப ஆனா வெள்ளம் வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றது? அப்போ ஒரு இளைஞர், நல்ல ஜோதி ஸ்வரூபமா ஒரு இளைஞர் வர்றாரு. அப்ப மக்கள் கேட்குற என்ன ஆச்சுன்னு கேட்டப்ப மக்கள், அப்பா இந்த மாதிரி எங்க ஊர்ல வெள்ளமும் தண்ணி வந்துருச்சு, என்ன பண்றது தெரியல, நாங்க விளைச்ச மகசூல் எல்லாமே வீணா போச்சு. அவர் சரி உங்களுக்கு பிடிச்சதை கொடுங்க, நான் இந்த வெள்ளத்தை நிப்பாட்டுறேன்னாரு. அவங்களுக்கு ஆதாரமே நெல் மூட்டை. அந்த நெல் மூட்டையை தரேன்னு சொல்லிட்டாங்க, எந்த மாதிரி பேச்சும் பேசாம. ஸோ கொடுத்த உடனே என்னாச்சு, அவர் என்ன பண்ணார், மொத்தமா அதை ஒரு வேலி மாதிரி எல்லா மூட்டையும் வச்சு வேலி மாதிரி அமைச்சு மழை வராம தடுத்துட்டார். அப்போ சொல்றாரு, அப்பா நீங்க யாரு, இவ்வளவு நாள் நாங்க என்ன பண்றது தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இப்படி நீங்க மழையை நிப்பாட்டிட்டீங்களேன்னு சொன்னாரு. அப்பதான் அவர் மறைஞ்சி அசரீரியா சொல்றாரு, நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டீங்க, இதை உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் நாங்க வந்தோம். அதனால இனிமே நீங்க பழையபடி விவசாயத்தை பண்ணுங்க, கூடவே கடவுள் வழிபாட்டையும் பழையபடி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு குடம் ஃபுல்லா தங்க காசை கொடுத்துட்டு போறாரு. இதை நீங்க மூலதனமா வச்சு திருப்பி முதல்ல இருந்து விவசாயம் பண்ணுங்க, என்னோட அருள்ல உங்களுக்கு நல்லபடியா அமையும்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் மறைஞ்சிருது. அப்பதான் நம்ம திருஞான சம்பந்தர், ஏன்னா இந்த பதிகத்தை ஏற்றுறதே நம்ம திருஞான சம்பந்தர். நால்வர்ல 4 பேர், அப்பர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர். ஸோ இதுல திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வர்றாரு. திருஞான சம்பந்தரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஞானப்பால் உண்டு ஞானத்தொன் சொரூபமாவே இருப்பவர் அவர். அவர் ஊர் ஊரா போய் சிவபெருமான்கிட்ட பதிகங்களை பாடி நமக்கு அவர் சிவபெருமான்கிட்டயே காசு பொற்குடத்தை வாங்கினார். ஓகேங்களா? அதுவும் நான் ஒரு தனி பதிகமே போட்டிருக்கேன். பொற்காசு வாங்கி அது மூலமா செப்பனிகளை கோவில் செப்பனிகளை செஞ்சதா ஒரு வரலாறும் இருக்கு. ஸோ இப்போ அவரு அந்த வெண்ணையப்பர், திருநெல்வேலை சொல்லிட்டு அந்த ஊர்ல இவர் இந்த இந்த பதிகத்தை பாடினார். இந்த பதிகத்தை பாடினதுக்கு அப்புறம் தான் அந்த ஊர் மக்களுக்கும் கடவுளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல உடன்பாடு கடவுள் வழிபாட்டை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மூலமா அந்த பணம் காசை வச்சுதான் அவங்க மேற்கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அப்படின்னா நாம இந்த பதிகத்தை பாடினா நம்மளோட கடன் சுமையும் குறையும் இல்லை. ஏன்னா இது நான் பாடி எனக்கு நல்ல பலன் பெற்றது. நான் ஒரு 6 மாசங்க வேலை இல்லாம இருந்தப்ப 6 மாசம் இந்த பதிகத்தை தான் பாடினேன். எனக்கு நல்ல கைமேல பலன். நான் இது ஒண்ணு மட்டும் செய்யல, நான் நிறைய செஞ்சேன் வழிபாடுகளை. முருகர் வழிபாடு செஞ்சேன், சிவபெருமான் வழிபாடு செஞ்சேன், பெருமாள் வழிபாடு எல்லாமே செஞ்சேன். இவங்க தான் செஞ்சாங்க, அவங்க தான் செஞ்சாங்க சொல்ல வருமா. ஆனா இதன் மூலமா தான் எனக்கு ஒரு தீர்வு கண்டுச்சுன்றது மட்டும் என் உள் மனசுக்கு நல்லாவே தெரியும். எந்த கடவுள் கொடுத்தாங்க, ஆனா கடவுள் கொடுத்தார், அவ்வளவுதான். இந்த பதிகத்தை நான் தொடர்ந்து ஒரு 6ல இருந்து 8 மாசம் பாராயணம் பண்ணாங்க. இது கூட நிறைய பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொன்றா பலன் தரும் பதிகங்களே சொல்றேன்.
அது உங்களுக்கு எது சௌரியப்பட்டு வருதோ அதை நீங்க செஞ்சு பழகுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. இது வந்து சிவபெருமானால திங்கட்கிழமை ஆரம்பிச்சாலும் சரி, கடன் சுமை நீக்கிறதுக்காக இது நீங்க செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சாலும் சரி. ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பிரம்ம முகூர்த்தத்துல எப்படி ஆரம்பிக்கணும் ஒரு நான் ஃபார்மேட்டே கொடுத்துருக்கேன், கடவுள் வழிபாடு எப்படி பண்ணணும்ட்டு. ஸோ காலையில ஏஞ்சுக்கணும், வாசல்லாம் தெளிச்சு கோலம் போடுங்க. சரி, இப்போ பதிகத்துக்கு போவோம். நல்வனை விழுதுப்பை தாடுது நாடோறும் நெல்வனை மேவிய நீரே, நெல்வனை மேவிய நீருமை நாடோறும் சொல்வனும் இடுவது சொல்லே. நிச்சலும் அடியவர் தொழுதெழு நெல்வனை கச்சில அரவசை தீரே, கச்சில அரவசை தீருமை காண்பவர் அச்சமுடன் அருவினை இலரே. நெறிவிரி தொல்புகழ் நெல்வினை மேவிய அரைவிரி கோவண தீரே, அரைவிரி கோவண தீருமை அலர்கொடு உறைவிரி போருயர்ந்தோரே. நீர்மல்கு தொல்புகழ் நெல்வினை மேவிய ஊர்மல்கி உறையவள் லீரே, ஊர்மல்கி உறையவள் லீருமை உள்குதல் பார்மல்கு புகழவர் பண்பே. நீடிலம் பொழிலணி நெல்வினை மேவிய ஆடிலம் பாப்பசை தீரே, ஆடிலம் பாப்பசை தீருமை அன்பொடு பாடுலம் உடையவர் பண்பே. நெற்றியார் கண்ணுடை நெல்வினை மேவிய பெற்றுக்கொள் பிறைனுதல் ஈரே, பெற்றுக்கொள் பிறைனுதல் ஊருமை பேணுதல் கற்றறி ஓர்கள் தங்கடனே. நிறையவர் தொழுதெழு நெல்வினை மேவிய கரையினி இடருடை ஈரே, கரையினி இடரிடை ஈருமை காண்பவர் உறைவதும் உம்மடி கீழே. நெருக்கிய பொழிலணி நெல்வினை மேவிய அரக்கனை அசைவு செய்தீரே, அரக்கனை அசைவு செய் தீருமை அன்புசை திருக்கவல் ஆரிடர் இலரே. நீக்கிய புனலணி நெல்வினை மேவிய சாக்கிய சமன்கெடுத்தீரே, சாக்கிய சமன்கெடுத்தீருமை சார்வது பாக்கியம் உடையவர் பண்பே. நிலமல்கு தொல்புகழ் நெல்வினை ஈசனை நலமல்கு ஞான சம்பந்தன், நலமல்கு ஞான சம்பந்தன் செந்தமிழ் சொலமல்கு வார்த்துயர் இலரே. இதோட சேர்த்து இந்த பதிகம் ரெண்டாவதையும் படிங்க, ரொம்ப நல்லது. முதல் பதிகம் ஒண்ணு, இது ரெண்டாவது பதிகம். ஸோ இதையும் சேர்த்து நீங்க படிக்கும்போது கண்டிப்பா நமக்கு நினைச்சது நடக்கும். வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆத மெல்லி அமனொடு தேரரை வாதில் வென்றழி கத்திரு உள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனை ஞாலம் நின்புகழ் ஏக வேண்டெந்தன் ஆளவாய் வாயில் உறையும் எம் ஆதியே. மறைவழக் கமிழாத மா பாவிகள் பரிதல் அக்கையர் பாயுடு பார்களை முறிய வாது செயத்திரு உள்ளமே மறியுள்ளங்கையில் மாமழு மாலனே ஞாலம் நின்புகழ் ஏழ்க வேண்டுதன் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே. அறுத்த மங்கமாரைன நீர்மையை கருத்த வாழமன் கையர்கள் தம்முடன் செருத்து வாது செய்யத்திரு உள்ளமே முறித்த வான்மதிர் கண்ணி முதல்வனே ஞாலம் நின்புகழ் மிக வேண்டுதென் தென் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே. அந்தணார் புரியும் அருமறை சிந்தை செய்யா அருகருத் திறங்களை சிந்த வாது செய்ய திரு உள்ளமே வெந்த நீரு தனியும் விகிர்தனை ஞானம் நின்புகழ் ஏமிக வேண்டுதென் தென் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே. அந்தணாளர் புரியும் அருமறை வேட்டு வேள்வி செய்யும் பொருளுரை வேலி மூட்டு சிந்தை முரட்டுமண் குண்டரை ஓட்டி வாது செய்யத்திரு உள்ளமே காட்டிலாமை உரித்தலங் கல்வனே ஞால நின்புகழ் ஏமிக வேண்டுதென் என் தென் ஆளவாயில் உறையும் என் ஆதியே. அழல தோம்பும் அருமறையோர் நிறம் வெள்ள தென்னும் அருகர் திறந்திறங் கழல வாது செயத்திரு உள்ளமே தழலங்கு திருவரு செய்வனை ஞாலம் நின்புகழ் ஏமிக வேண்டுதெந்தன் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே. நீற்று மேனிய ராயினர் மேலுற்ற காற்று கொள்ளவும் நில்லா அமணரை தேற்றி வாது செய்யத்திரு உள்ளமே ஆற்றவாளரக் கற்கும் அருளினாய் ஞாலம் நின்புகழ் ஏக வேண்டுதென் தென் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே. நீலமேனி அமணர் நிறத்து நின் சீலம் வாது செயத்திரு உள்ளமே மாலும் நான்முக நங்கான் பரியதோர் கோல மேனியதாகிய குன்றமே ஞாலம் நின்புகழ் ஏக வேண்டுதெந்தன் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே. அன்று முப்புறம் செற்ற அழகனின் துன்று பொற்கழல் பேணா அருகரை தென்ற வாது செயத்திரு உள்ளமே கன்று சாக்கியர் காணா தலைவனை கால நின்புகழ் ஏக வேண்டுதெந்தன் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே.
கூடல் ஆளவாய் கோனை விடைகொண்டு வாடல் மேனி அமணரை வாட்டிட மாடக் காழிச்ச மந்தன் மதித்த இப்பாடல் வல்லவர் பாக்கிய வாளரே. இவ்வளவுதாங்க. இந்த பதிகம் வந்து படிங்க. ஏன்னா நான் இதை வந்து தொடர்ந்து ஒரு 8 மாசம் பாராயணம் பண்ணேங்க. இதோட விளைவு எனக்கு நல்ல வேலை கிடைச்சது. இப்போ வறுமையில இருக்கோம், பணம் இல்லை. அப்ப பணம் வர்றதுக்கு நமக்கு என்ன தேவை? வேலை வேணும். ஸோ ஏதோ ஒரு வகையில ஆண்டவன் நமக்கு பணத்தை கொண்டு வருவார். அது எப்படி? இப்ப நான் இதை ஒரு 8 மாசம் பாராயணம் பண்ணேங்க. கரெக்டா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை. ஆனா நீங்க எல்லா நாளும் பாராயணம் பண்ணலாம். இது சிவபெருமானுங்கனாலும் திங்கட்கிழமை ஆரம்பிச்சிருங்க. இல்லையா, செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தான் நல்ல நாள் தான். ஏன்னா செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்கறதுக்கு நல்ல நாள். ஆரம்பிச்சிருங்க. பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிங்க. ஒரு பழம், பூ, வெத்தலை, பாக்கு வச்சுக்குங்க. ஒரு ஏதாவது நைவேத்தியம், கல்கண்டோ வெல்லமோ ட்ரை ஃப்ரூட்ஸோ எல்லாவது ஒண்ணு வச்சிருங்க. சாமியை உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க, உஷ்ட தெய்வத்தை வேண்டிங்க. இந்த நம்ம திருநாமத்தை சொல்லி வழிபடுங்க. கண்டிப்பா சொல்றேன், நம்ம எவ்வளவு கடன் சுமையில இருந்தாலும் அதுல வெளியில வர்றதுக்கு உண்டான மார்க்கத்தையும் வழியும் கண்டிப்பா சிவபெருமான் அருள் புரிவார். எனக்கு அருள் பண்ணியிருக்கார். கண்டிப்பா நான் சொல்றேன், எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க. காலையிலயோ மாலை ஏதோ ஒரு வேளை படிச்சா கூட சரிதான். நான் ஒரு 8 மாசம் தொடர்ந்து பாராயணம் பண்ணேன். எனக்கு நல்ல வழி கிடைச்சது. இதோட சேர்த்து நான் நிறைய வழிபாடு பண்ணேன். ஒவ்வொன்றா போடுறேன். உங்களுக்கு எது சௌகரியப்பட்டு வருதோ அது பண்ணுங்க. இதையும் நான் பாராயணம் பண்ணதுனாலதான் நான் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல இதை நான் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைச்சி அதுல இருந்து இப்ப வெளியில வந்துகிட்டு இருக்கேன். கடன் சுமையில இருந்து ஸ்டில் நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் 48 நாள் விரதத்துல இருக்கேன். ஸோ முருகருக்கு நன்றி.